ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆணி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் தான். பதவி ஸ்தானம் 4ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்குது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசியில் ஜென்ம சனி உங்களுக்கு அது தெரியும். பட் ஆனாலும் இவ்வளோ நாளாக இருந்த இந்த ராகு கேதுடைய தொந்தரவு குறைஞ்சிருச்சு. அதாவது சனியை விட ராகு கேது தான் ரொம்ப மன இறுக்கத்தையும் மைண்டு டிப்ரெஷனையும் கொடுத்துருவாங்க. அதிலிருந்து வெளியில் வந்துட்டிங்கல்ல, அதுவே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அதே மாதிரி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பட் மீன ராசிக்காரங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் ஒரு ஆட்கள் வருவாங்க, தேடி வருவாங்க. எங்கேருந்தோ தெரியல, தேடி வருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருங்க. மற்றபடி மீனராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்ந்துருக்குங்க. அதாவது சூரியன், புதன், குரு. உங்களுடைய ராசி அதிபதி குரு 4ஆம் இடத்துல இருக்கார். 4க்குடைய புதன் 4ஆம் இடத்துல இருக்குது. பதவிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. பதவி ஸ்தானம் நல்லா இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் வருமான ஸ்தானம் 2ஆம் இடத்துல இருக்குது. இது ஒரு நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் சக்ஸஸ், வெற்றிகள் கிடைக்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இவ்வளோ நாளாக கடன் சுமை இருந்திருக்கும்ல, அதுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு சொல்யூஷன் பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 2ஆம் இடம்ங்கும்போது காசு பணம் வந்துருங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் காசு பணம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். உற்பத்தி சார்ந்த தொழில், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம், நல்ல வருமானம் கிடைக்கும். பெரிய பெரிய பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஏற்கனவே நல்ல பிஸ்னஸ் நல்லா போகாமல் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லா போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. புதன் 4ஆம் இடத்துல இருக்கனால பிஸ்னஸ்க்காக ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. பிஸ்னஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, அதே மாதிரி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலங்கள் பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரியும் இருக்கும். பயணங்கள் ஸ்தானமே 4ஆம் இடம் தான். அதில் 6க்குடைய சூரியன் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால பிஸ்னஸ் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதம் நீங்கள் முன்னேற்றம் அப்படிங்கக்கூடியது உறுதி செய்யப்பட்டது. அதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்பை விட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிப்படியாக முன்னேறிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்து வைக்கலாம். பொதுவாகவே சனினால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனைங்கிற கான்செப்டை தூக்கி எறிஞ்சிருங்க. சனி உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் செயல்படுவார். நீங்கள் நல்லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பல நன்மைகளை உங்களுக்கு செஞ்சுட்டு தான் போவார். சனியோடது எல்லாத்தையுமே டிலே பண்ணுறது, அதே மாதிரி சோம்பேறித்தனத்தை கொடுக்கறது. ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோன்னா கிடைக்காது. அதுக்கப்புறம் 2-3 டைம் ட்ரை பண்ண ஜவ்வாய் இழுத்து அதுக்கப்புறம் கிடைக்கும். ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். கடைசியாக உங்களுக்கு செஞ்சுட்டு தான் போவார் நல்ல விஷயங்களை. சரிங்களா? இந்த ராகு கேதுக்கள் தான் அடித்து நவுத்திட்டு போவாங்க. ஸோ அவங்களோட தொந்தரவு உங்களுக்கு இல்லை. அதுவே மிகப்பெரிய லெவலில் சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய ஒன்று தான். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. இந்த மாதம் நிறைய மாற்றங்கள், தொழிலோ உத்தியோகமோ கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வெளியில் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது ஃபாரின் போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதம் உறுதியாக ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளி மாநிலங்கள் போய் வேலை பார்க்குறது, வேறு கம்பெனியில் போய் சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான லோன்லாம் ப்ரொசீஜர் பண்ணுங்கள். உடனடியாக கிடச்சிரும். வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. முக்கியமாக இந்த புதன் தசை நடக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரு. அதே மாதிரி ராகு தசை நடக்கிறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டுறது, இந்த சூரிய தசையாக இருந்தாலும் அது சக்ஸஸ் பண்ணும். சூரியன் 4ல் இருக்குது. அதனால் வீடு கட்டக்கூடிய இது உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் ப்ரொசீஜர் பண்ணுங்கள். வீடு கட்டுறதுக்கு லோன் கிடச்சிரும். வீடு கட்டுறதுக்கு பணம் வந்துடும். ஏதாவது ஒன்று டக்குன்னு ஒரு வீட்டை வாங்கிடலாம். ஒரு சிலருக்கு பழைய
வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து லக்ஸுரி கார்ஸு, வாகனங்கள் வாங்குறது, உத்தியோகத்துக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. உத்தியோக ரீதியாக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும், அதுக்குண்டான ஆதாயத்தையும் கொடுத்துரும். படிப்பில் இருக்கவங்களுக்குலாம் படிப்பில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. படிப்புக்காக வெளிமாநிலம் செல்வது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி அமைப்பு. படித்து உயர்கல்விக்கு போகிறதெல்லாம் நல்ல செலக்ட் ஆகி நல்ல ரேங்க் ஹோல்டர்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு கேம்பஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்குலாம் இந்த மாதம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து இந்த சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸில் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு பதவி ஸ்தானம் வலுத்துருக்கு இந்த மாதம். அதனால் பதவி ரீதியாக இருந்தால் சூப்பர், செமையான சூப்பர்னு சொல்லுவேன் நான். ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிரும். இவ்வளோ நாளாக ப்ரிலிமினரி முடிஞ்சிட்டு மெயின் எக்ஸாம்ஸில் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் மெயின் எக்ஸாம்ஸே கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி பேங்கிங்கு, டிஎன்பிசி, இது மாதிரி என்ன அரசாங்க பதவிகளாக இருந்தாலும் இந்த மாதம் வந்து ஒரு அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி அரசாங்க பதவியில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, அவங்களோட இணக்கமான ஒரு சூழ்நிலை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதனால் நீங்கள் ஆதாயம் அடைகிறது, அதே மாதிரி பணம் பல வழிகள் இருந்து வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தை சனி பார்க்குது. உங்களை கோவப்படுத்துறது தான் உங்கள் லைஃப் பார்ட்னரோட முழு நேர வேலையாக இந்த டைமில் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு உங்களுடைய முன்னேற்றத்துலேயும் தொழிலையும் உத்தியோகத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே உங்களுக்கு 7ஆம் இடம் பாதகம். ஸோ எப்போவுமே உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு சம்டைம் பாதகத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் ஜெயிச்சிடுவீங்க. உங்களுடைய ராசி அதிபதி குருவாக இருக்கனால மற்றவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைக்காது. இது வந்து ஒரு வரமா அல்லது சாபமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட பிரச்சனைகளை நிறைய பேர்த்திட்ட மனசு விட்டு சொல்ல மாட்டீங்க. ஒரு சிலர் தான் உங்களுக்கு இருப்பாங்க, அவங்களும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்க. பட் ஆனால் வந்து வேறு வழி இல்லை, ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லி தான் ஆகணும். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு மன நோயாக போயிடும். இந்த ஜென்ம சனி வந்து உங்களுக்கு மன இறுக்கத்தை அதிகமாக கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கவலைப்படாதீங்க, எல்லா சூழ்நிலைகளும் விரைவில் மாறும். பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு இந்த மாதம் உறுதியாக இருக்குது. ஆனால் பொருளாதாரம் மாறுச்சுன்னா எல்லாமே மாறிடும். காசு பணம் தான் முக்கியமாக, அதனால் எல்லாமே மாறும். 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்குது. வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக இருக்கணும், இல்லைன்னா பிரிவினைக்கு வழிவகுக்கும். மன கருத்து வேறுபாடுகள்லாம் வரதுக்கு உண்டானது, சண்டை சச்சரவுகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆல்ரெடி கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கிறதுக்கு உண்டானது. புதுசாக வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதுசாக ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சில பேருக்கு திருமண பிராப்தம் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, திருமண யோகம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேறக்கூடிய மாதம்தான் இது. அரசாங்கத்துறை ஆல்ரெடி சொல்லிட்டேன், அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான மாதம். உங்களுடைய கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். ஜென்ம சனி வந்து மற்றவங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்கலாம். பொதுவாகவே பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து இந்த சனி சந்திரன் சேர்க்கை தான். ஸோ பொதுமக்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுமக்களுடைய சப்போர்ட் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதம் பெருந்திரளாக கிடைக்கும். எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த வருடம் முழுவதுமே. பொதுவாக மீன ராசிக்காரங்க பதவி ஸ்தானம் வலுத்திருக்கு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி, சாதாரணமாக ஒரு கிளை செயலாளர் இருந்தால் ஒரு திடீர்னு மாவட்ட செயலாளராக போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம். கழகம் தலைமை கழகம் வந்து உங்களை பாராட்டி ஒரு பொறுப்பு ஒப்படைப்பாங்க, ஒரு பதவி உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மூலிமா நீங்கள் முன்னேறது, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, நல்ல வருமானம் பார்க்குறது, மீடியாவோட சப்போர்ட் கிடைக்கிறது, மீடியாவில் நீங்கள் பப்ளிசிட்டி ஆகிறது, நீங்கள் செஞ்ச ஒரு சின்ன செயல் பெரிய லெவலில் பூம் ஆகிறது, பாசிட்டிவ் ஆகிறது, பொதுமக்களுடைய ஜனவசியம் ஏற்படுத்துறது, இது எல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான் இது. ஆதரவுகள் கிடைக்கும், இப்போ ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக சால்வ் ஆகிறது, பிஸ்னஸில் முன்னேறது, உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல வருமானம், குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகும். 2 குடைவர் 6ல் இருக்கனால குடும்பத்தில் வாய் விடாமல் இருங்க. புதுசாக வந்து அதாவது நீங்கள் நினச்சதெல்லாம் பேசாதீங்க. இந்த மாதம் வந்து 6ஆம்
இடத்துல இருக்கனால உங்கள் பேச்சினால் சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்தில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, பல்லு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கால் வலி, முட்டி இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனை, தீக்காயங்கள் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் வந்து கேதுவை பார்க்குது. செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை சனியையும் பார்க்குறாரு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கோச்சாரங்களில் சனி செவ்வாய் சம்மந்தப்படும் போது வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது கவனமாக இருங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. காலங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத போது, கிரக சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத போது, திக்கட்டவர்களுக்கு தெய்வம் துணை அப்படிங்கிற மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அது உங்களையே கட்டாயம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும். பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சியான காலகட்டம் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வு, பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம், காசு பணம், ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய்ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய்குருத்த ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா, காலையில் இந்த மாதம் பிறக்கிறது இல்லையா, காலையில் 6 மணிக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயம் சென்று ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், அதாவது உங்களால் என்ன முடியுதோ, நிறைய அண்டா குண்டாவால் எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு 4 பேருக்கு ஒரு 2 பேருக்கு அந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க. பசி அறிந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் தெரியாத நபர்களுக்கு தான் நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி ஜலம், தண்ணி இருக்குல்ல, குடிக்கிறதுக்கு நீர் கொடுக்கலாம். அதே மாதிரி செருப்பு அல்லனா வஸ்திரம், இது மாதிரி இதை கொடுத்துக்கங்க. இது கொடுக்கறதுனால இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது, விபத்து கண்டம் அப்படிங்கிறது வராது, ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். பொதுவாகவே நல்ல மனநிலையும் நல்ல மன நிம்மதியும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரம் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க. வந்து உங்களுக்கு ராசி அதிபதி வந்து 12ஆம் இடத்துல, சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். வருமானம் அப்படிங்கிறது வரும், ஆனால் அதே நேரத்தில் விரயமும் உண்டு. ஆனால் 11ல் சனி இருக்குது, 10ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடம் வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் சூரியன், புதன், குரு. வருமான ஸ்தானத்தில் 3 கிரகம், 3 வழிகளிலிருந்து பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கார். இந்த கிரக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடு பிரயாணங்கள் நிறையா உங்களுக்கு வரும். வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வேலை விஷயமாவோ அல்லது வந்து படிப்பு விஷயமாவோ, தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாவோ கட்டாயம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக நீங்கள் வந்து ப்ரைவேட் ஜாப், ஐடி ஃபீல்டு, மற்ற எந்த ஃபீல்டாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். உடனடியாக கிடச்சிரும். 10-15 நாள்லேயே உங்களுக்கு அது கிடச்சிரும். ஈஸியாக போயிட முடியும். மிராக்கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 புதன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருங்க. இந்த 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்க புதன் வந்து வருமானங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்களை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சூரியன் அப்படின்னாலே நிரந்தர வருமானம்னு அர்த்தம். ஒளி கிரகம் இல்லையா, ஸோ சூரியனாலே நிரந்தர வருமானம்னு அர்த்தம். அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் யார் கூட, குருவோடு சேர்ந்துருக்காரு. அதாவது 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியும் கூட, அதே மாதிரி 11க்கும் அவர் தான் அஷ்டமாதிபதி. அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியும் குருவாக போகிறனால 2ல் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ வந்து கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம், அது சூரியன் புதன் கூட சேர்றாரு. நல்ல வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைப்பு தான். கட்டாயம் இந்த பணத்தை ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கைக்கோ யூஸ் பண்ணிக்கங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியாக வருமானம்ங்கிறது வரும். பொதுவாகவே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதம். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயங்கள் கிடைக்காது. நல்ல முன்னேற்றத்துக்கு அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள். படிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக இருக்குது. செவ்வாய் வந்து நல்ல பலமாகி வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காரு. நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுவும் கேதுவோட ஞானக்கரகனோட சேர்ந்துருக்காரு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வமாக இருக்கும். உயர்கல்வி
சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் வந்து வெளிநாடு போகிறதோ அல்லது வெளிமாநிலம் போகிறதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 12 குடைவர். அப்போது உயர்கல்விக்காக வெளிமாநிலம், வெளி மாவட்டங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பு, கடல் தாண்டி செல்லக்கூடிய அமைப்புகளாம் செவ்வாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுவும் உயர்கல்வியோ அல்லது வந்து பிஜி படிக்கிறதோ யூஜி படிக்கிறதோ கட்டாயம் வந்து நீங்கள் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளூருக்குள்ளேயே படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. இந்த படிப்பில் இருக்கிறவங்க முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது ஒரு நல்ல சிறப்பான வேலை. உங்களுடைய என்ன எண்ணங்களோ அதுக்கு மீறின விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கம்பெனியில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மீறி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. எதிர்பார்க்காத விஷயங்களை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல விதமாக மட்டுமே. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 6 சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார், 10 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் என்ன கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷனை போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்கு வேலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதிகமான உயர் பதவிகள் கிடைக்கிறது, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி 12 சுக்கிரன் 12 லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். 12 4ல் இருக்கார். வெளிநாடு வெளிமாநிலங்கள் பிரயாணங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல மாற்றமும் நல்ல இன்கம் சோர்ஸை இந்த கிரகங்கள் கட்டாயம் உருவாக்கி கொடுத்துரும். சனி தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களாம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க, தொழில் மந்த நிலையாக இருக்குது, தொழிலே மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கனால கட்டாயம் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அதாவது நல்ல லாபம், மாற்றங்கிறத காட்டிலும் நல்ல லாபம். நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக இருக்குது. யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குதோ அவங்கெல்லாம் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை குருவாக இருந்து என்னுடைய தொழிலையும் என்னையும் முன்னேற்று பகவானே, எனக்கு நிறைய லாபங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை சனிக்கிழமை இரவு சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் வழிபாடு பண்ணுங்கள். 6 மணிக்கு மேலே அவர் வந்து சூரியன் அஸ்தமனம் ஆயிடுவார். அதுக்கு மேலே அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திசையும் ஃபுல்லும் உங்களுக்கு நல்ல யோக திசையாக மாறிடும். அதே மாதிரி குரு திசை நடக்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு 2ல் வந்திருக்கு இல்லையா, அப்போ வந்து என்னென்னா வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரும். தொழில் மூலியமாகவும் சரி, உத்தியோகம் மூலியமாகவும் சரி, நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி வாக்குஸ்தானம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பலிதமாகக்கூடிய மாதம் தான் இது. அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் கட்டாயம் வந்து வேணும். நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா வார்த்தை மீறி யாருக்காவது ஏதாவது தப்பாக விஷயங்கள் சொல்கிறீங்கன்னா அது அப்படியே பலிக்கும். ஸோ வேண்டாமே, மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாமே. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. 2ஆம் அதிபதி 2ல் ஆட்சி பெற்றிருக்கு, குருவும் அங்கே இருக்கார். அதனால் பாசிட்டிவாக பேசி பழகுங்க. பாசிட்டிவோட நெகட்டிவ் வந்து ஈஸியாக பலிக்கும். அதனால் மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டாம். அந்த கர்மாவுடைய பலனையும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏற்கனவே எந்த பிறவியில் செய்த கர்மா பலனோ இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறது பத்தாதா, அதனால் நமக்கு தேவையில்லை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுல நோக்கி மட்டும்தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால மற்றவங்களை நெகட்டிவாக பேச மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது, கோபம் அப்படிங்கிறது வர்றது இயல்பு தானே. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 12ல் செவ்வாவுடைய வீட்டில் இருக்கிறனால கோபங்கள் வரதுக்குண்டான அமைப்பும், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால கோபங்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் நிறைய இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்புகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. கால்வலி சர்ஜரி அல்லது இரத்த இது வந்து வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் தாயாரை பார்த்துக்கணும். தாயாருக்கு ஒரு சிறு சர்ஜரி கண்ட அமைப்புகள் இருக்குது. அவருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. தந்தையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள்
தந்தையாருடைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே தாய் தந்தையருடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு கேதுவோடு சேர்ந்துருக்காரு. செவ்வாய் ராகுவை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு வந்து 11ஆம் இடமாக தான் போகுது. ஆனால் செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வந்திருக்கனால வண்டி வாகனங்களில் ஸ்பீடு வந்து கம்மியாக போங்க. நீங்கள் வந்து லாங்காக போகிறீங்க, லாங்காக நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸு உங்களுடைய பேப்பர்ஸு எல்லாமே கரெக்டாக வச்சுருங்க. பொதுவாகவே சட்டப்படி லீகலாக உங்களோட விஷயங்கள் எல்லாமே கிளியராக இருக்கணும். தேவையில்லாமல் அரசாங்கத்துக்கோ அரசாங்க அதிகாரிக்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதை இந்த மாதம் தவிர்த்துருங்க. முக்கியமாக செவ்வாய்க்கு எதுனா போலீஸு, ஸோ இப்போ நீங்கள் வந்து காவல்துறையினரிடையே வாக்குவாதத்தை இந்த மாதம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்களை போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நல்லபடியாக மெதுவாக போங்க. ஸ்பீடை கம்மி பண்ணி போங்க. நீங்கள் கரெக்டாக நிதானமாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் வரவங்கள நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட நிதானம் இருந்தால் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும். நமக்கு வந்து நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா கட்டாயம் நம்ம தான் கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பல்லு சம்மந்தப்பட்டது, எலும்பு, மஜ்ஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு மருத்துவ செலவு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுங்கிறத காட்டிலும் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது வலி அப்படின்னா அந்த வலி நமக்காகத்தான் இருக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறது. அதே மாதிரி குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. புதனும் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கனால குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள், அதே மாதிரி இவ்வளோ நாளாக குடும்பத்தில் ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதெல்லாம் இப்போ நீங்கி குடும்பத்தில் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். அது மூலிமா நீங்கள் பெரிய லெவலில் சாதனை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்துருக்காரு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். யாருக்கிட்டனா உங்கள் பார்ட்னர்கிட்ட, ஸோ லைஃப் பார்ட்னர்கிட்ட, திருமணமான ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரிக்கிறது நல்லது. ஒய்ஃபாக இருந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர்கிட்ட கோவத்தை காமிக்காதீங்க. அவருக்கு கோவத்தை தூண்டி விடாதீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் தான் அவரை தூண்டி விட்டு உங்களை அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும். அப்புறம் ஒரு சண்டையை கொண்டு வரும். இதெல்லாம் தேவையில்லாதது. கணவராக இருக்கும் பட்சத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கையாளணும். கையை ஓங்கிட்டாலே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க. கவனமாக இருங்க. பொதுவாகவே கணவன் மனைவி ஒற்றுமையும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனால் ரொம்ப அனுசரணை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகிறது, திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சனி 11ஆம் இடத்துல இருக்கனால எல்லா விஷயங்களும் மெதுவாக பொறுமையாக டிலே ஆகி வரும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் அஞ்சாதீங்க. ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. கால பைரவருக்கும் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கும் தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு இந்த நோய் நொடி விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்க்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்க வெளிநாடு செல்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கட்டாயம் இருக்குது. படிப்பில் நல்ல மாற்றம், ஒர்க் இதெல்லாம் கிடைக்கும். முக்கியமாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம், இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டுருக்கவங்களுக்குலாம், இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிருக்கவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம்ங்கிறது தான் பதவி ஸ்தானம். அதனால தான் விநாயகருக்கு தீபம் போடுங்கன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு பதவி கிடச்சி ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக பேங்க் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பலமாக இருக்கனால அரசாங்க அதிகாரிக்கெலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். உங்களைய நம்பி உங்களோட திறமைகளை நம்பி புதுசாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ட்ரோலை விடுவாங்க. அதை நீங்கள் செவ்வனே செஞ்சு முடிக்க முடியும். அரசியல் துறை சம்மந்தப்பட்ட உங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வர்றது, கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, மக்களுடைய ஆதரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். தலைமை இடத்துலேருந்து ஒரு பதவி, ஏன்னா பதவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கனால பதவி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வந்துடும். அதனால் வந்து ஒரு பெரிய பதவி கட்சி தலைமையிடம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். நீங்கள் மிகப்பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து இந்த
மாதம் வந்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதம். வீட்டில் இருக்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ், இந்த மாதிரி எந்த விஷயம் செஞ்சாலும் பணம் நிறைய பல வழிகளை வந்துடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம், சொந்தமாக தொழில் செய்யலாம். அந்த மாதிரி நிறைய சோர்ஸ் உருவாயிருச்சு. அதனால் மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது. குடும்ப நபர்கள் உங்களை புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அவர்களுடைய உடல்நிலையை கவனிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. பொதுவாக ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்களை தானாக தேடி வருது. விருப்பப்பட்ட விஷயங்களை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே ஆனி மாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசலாம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள், சிறப்புகள் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே ஒளி கிரகமான சூரியனும் சந்திரனும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு. 11ல் சூரியன் இருக்கிறது கோடி தோஷ நிவர்த்தி. பொதுவாகவே அஷ்டமத்து சனி அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவீங்க. அது போக ராகு கேது, இந்த கேது வந்து உங்களோட ராசியிலேயே இருக்குது. அதனால் டென்ஷன் இருப்பீங்க, மனசு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கும். ஆனால் சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது எதுக்குமே பதட்டமாக தேவையில்லை. கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னாலே எந்த தோஷமும் வேலை செய்யாது இந்த மாதம் உங்களுக்கு. அது எந்த தோஷம்னாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அவங்க அப்படியே வந்து என்ன எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இருப்பாங்க. சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 11ல் தான் இருக்க போகிறாரு. அதனால் பிரச்சனையே இல்லை. குருவும் 11ல் இருக்குது, புதனும் 11ல் இருக்குது. சூரியன் புதன் சேர்ந்தாலே நிபுணத்துவ யோகம்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் குருவும் புதனும் சேர்ந்தால் நல்ல புத்தி சாதுரியத்தோட நல்ல திறமைசாலியாக சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே சிம்மராசினா அப்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க. நல்ல சாமர்த்தியமான ஆள் தான் சிம்மராசி. ஆனால் இந்த மாதம் கூடுதலாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நபர், அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக இந்த மாதம் நீங்கள் மாறிடுவீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க. பொதுவாக இந்த மாதம் சுக்கிரன் உங்களுக்கு 9ல் இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு இயற்கையாகவே பப்ளிசிட்டி கிடச்சிட போகுது. அது இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் வந்து இந்த கேது இருக்கனால மனசில் நிறைய குழப்பங்கள், இனம் புரிய கவலைகள் இருக்கும். அதை எடுத்து என்ன செய்யணும், ஓரமாக வச்சிடணும். ஓகேங்களா? பதட்டப்படாமல் செய்யணும். பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் எந்த காரியத்தையுமே பதறாமல் சிதறாமல் செய்யுங்க, யோசித்து செய்யுங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, பொதுவாக சிம்மராசிக்காரங்க அட்வைஸை கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அட்வைஸை கேட்டு தான் ஆகணும். என்னென்னா, யார்கிட்டையுமே ஈகோ பார்க்காதீங்க. சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே யார்கிட்டையுமே என்னென்னா ஈகோ அப்படிங்கிறத விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணுன்னா கேளுங்க. அவங்க உங்களைய பழித்தாலோ பழி சொன்னாலோ இல்லை கஷ்டப்படுத்தினாலோ பரவாயில்ல, டேக் இட் ஈஸியாக கடந்து போயிருங்க. இதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. நம்மளுடைய கர்மா கழியுதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது மாதிரி தான் நினச்சி நீங்கள் இந்த 1.5 வருஷத்தை ஓட்டி ஆகணும். எனக்கு கேது இருக்கார் இல்லையா? ஆனால் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்கள். நிறைய பேருக்கு மாற்றம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, அது எல்லாமே இந்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதம் ஆனி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தொடக்க புள்ளியாக மாறுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையை, லைஃப்பை மாற்ற போகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. குருவும் 11ல், புதனும் 11 கூடையவர் 11ல் ஆட்சி பெற்றிருக்காரு. லாபஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு புதன் மட்டும் இல்லை, குரு சூரியன் எல்லாமே சேர்ந்துருக்கு. அப்படின்னு என்னென்னா உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நிறைய நன்மைகள், சிறப்புகள் இது எல்லாம் தான். நீங்கள் என்ன விருப்பப்பட்டாலும் சரி அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலுமே காரிய தடையெல்லாம் விலகி காரிய சித்தி ஏற்படும். எந்த காரியத்தை தொட்டாலும் சக்ஸஸ் தான். நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய
அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அது போக செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கார். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 4 குடைவரும் அவர் தான், 9 குடைவரும் அவர் தான். ஸோ 4, 9 குடைவர் ராஜ யோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு செவ்வாய். அவர் உங்களுடைய ராசியில் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. அப்போ நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், பாக்கியஸ்தானாதிபதியும் அவரேங்கிறதுனால நிறைய சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கும். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கும் போது கோவப்படுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. தான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க. அட்வைஸ் கேட்குறது என்னமோ அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்குது. அதே மாதிரி தான் அப்படிங்கக்கூடிய அந்த இது இருக்கும். அதை எல்லாமே கொஞ்சம் தளர்த்திக்கங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குவாலிட்டியை மாற்றிட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறிடும். அதே மாதிரி தலைமை பண்பு இதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்குது. இந்த அதாவது கேது இருக்கும்போது என்னென்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறிடும். பொதுவாகவே நீங்கள் வளரக்கூடிய மாதம், அதே மாதிரி நீங்கள் நிறைய முன்னேற்றம், காசு பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நிறைய பேருக்கு. முக்கியமாக ராகு தேசம் நடக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி குரு தேசம் நடக்கிறவங்களோ அல்லது குரு புத்தி நடக்கிறவங்களோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி அதுவும் முக்கியமாக குரு 11லேயே உங்களுக்கு வந்திருக்கனால மிகப்பெரிய லெவலில் யோகம் தான். தொழில் மூலிமா நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாங்க. தொழில் ஸ்தான அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் 9ல் இருக்கார். தொழில் மூலிமா நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தர்மகர்மாதி யோகம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதம் இருக்குது. ஓகேங்களா, 10 குடையவர் 9ல் போயிருக்காரு. அப்போ அது தர்மகர்மாதிபதி யோகம் தான். அந்த யோகம் இருக்கிறனால தொழில் முழுவதும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல வருமானத்தையும் நல்ல லாபத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு கூடுதலான சிறப்பான பலன்கள் உண்டு. நல்ல லாபம், மிகப்பெரிய லெவலில் இவ்வளோ நாளாக பையர் கிடைக்கலனாலும் இந்த டைமில் உங்களுக்கு பையர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு 6 குடைவர் சனி, அவர் அஷ்டமத்தில் போய் இருக்கார். உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு ப்ரமோஷன், கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு. 6 குடைவர் 8ல், அஷ்டமாதிபதி 11ல். அப்போ கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. உங்களுக்கு 2 வருஷம் கழித்து ஒரு ப்ரமோஷன் வர வேண்டி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை, லஞ்ச லாவண்யங்களில் சிக்கியோ இல்லை வேறு எதுனாலையோ என்ன ஆயிடுறாரு, அவர் மாட்டி அவரோடது கீழே இறக்கிடுறாங்க. இன்னொருத்தர் டெத் ஆயிடுறாரு. இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வரக்கூடியது திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு அது மூலிமா நீங்கள் லாபம் அடைஞ்சிக்குவீங்க. அது மூலிமா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடியது முன்னாடியே எவ்வளோ நல்லது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் நினச்ச இடத்துல போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் தான். ஆனால் அஷ்டமாதிபதியும் குருவாக ஆகிறாரு, 5 குடையவரும் குருவாகிறாரு, 11ல் இருக்கார். கையெழுத்து போடக்கூடியது, இது மாதிரி சில டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டு பிரச்சனைகள் வராமல் பார்த்து நீங்கள் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. முக்கியமாக லஞ்ச லாவணியங்களை ரொம்ப கவனமாக கையாளுங்க. ஒரு சில இடத்துல லஞ்சம் வாங்கணுங்கிற கட்டாயம் இருக்கும், ஒரு சில இடத்துல லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு இருக்கும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்தாலுமே உங்களால் முடியல, உங்களுக்கு இது தர்மத்துக்கு புறம்பானதுன்னு தோணுச்சுன்னா லீவு போட்டுட்டு வந்துடுங்க. ஏதாவது ஒரு காரியம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. இல்லைன்னா நீங்கள் சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசிக்கு பொதுவாகவே மற்றவங்க உங்களை மாட்டி விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கனால ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஓவராக அரசியல் அரசாங்க துறையில் இருக்கவங்க ஓவராக லஞ்ச லாவணியங்களை ஈடுபடுறத தவிர்த்துக்கிறது தான் நல்லது. உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய சேலரி, இந்த மாதிரி விஷயங்களை இப்போ ஹேண்டில் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. ஏன்னா ராசியில் கேது இருக்கார், அஷ்டமத்தில் சனி இருக்கார், பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் நேர்மையாக நடக்கும் பட்சத்தில் எந்த வித பிரச்சனைக்கும் நீங்கள் ஆளாக மாட்டீங்க. இது 100% உண்மை. செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கனால நல்ல யோகங்களும் நல்ல பிராப்தங்களும் இருக்கும்.
முருகன் வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாக கோவப்படாதீங்க. உங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். பிபி, சுகர் இந்த மாதிரி முக்கியமாக இரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பிளட் ப்ரெஷரோ அல்லது பிளட் கொலஸ்ட்ராலோ இந்த மாதிரி வர்றது, ஹெச்பி லெவல் லோவாகிறது, இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு வந்து உங்களுக்கு ஆழ்ந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கு உண்டான மாதம் இந்த மாதமாக இருக்குங்க. செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கனால மன அழுத்தம் நிறையாகும். அதனால் உடல்நிலை பாதிப்புகளுக்கு உள்ளாகும். அதனால் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது 4 குடையவர் செவ்வாய் தான் கேதுவோடு சேர்றாரு. சனி வந்து பார்க்குறாரு, சனியை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் கரெக்டாக போவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸை போட்டு வண்டியை உலட்டினா நீங்களும் உலட்டி விழுந்து அதனால் ரத்த காயாகி இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு நினைப்பில் வண்டியில் போயிட்டுருக்கும்போது நாய் குறுக்கால வரக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். செவ்வரளி பூ போட்டு கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். தாயாருக்கு ஒரு அறுவை சிகிச்சை அல்லது சர்ஜரி கண்டமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. படித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. நிறைய பேருக்கு வேலை மாற்றம், வேறு இடத்துல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது, மூவ் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். நினச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். படிப்பில் நல்ல மாற்றம், நல்ல புத்தி கூர்மை, படிக்கக்கூடிய ஆர்வம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். செவ்வாய் கேது சேர்ந்திருக்கனால பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் மருத்துவரை ஆலோசிக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை இம்மீடியட்டாக டாக்டரை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத மன அழுத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 5ஆம் இடத்தை புதனும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குது, சூரியனும் பார்க்குது. இதில் என்னென்னா நல்லது நடக்கும், அதே நேரத்தில் ஈகோவும் கிளாஸ் ஆகும். அதனால பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு காதல்னால் ஒரு மன அழுத்தமோ அல்லது தீராத அவமானமோ எப்போவுமே உண்டுங்க. 5 குடையவரே 8 குடையவராக வராரா, அதனால் முக்கியமாக பண பிரச்சனை தான் பிரதானமாக இருக்கும். அங்கே நீ என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு சரியில்லாமல் இருக்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. திடீர் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது, லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டானது, அதாவது மாற்று மதத்தினரையோ அல்லது அதர் கம்யூனிட்டிஸ் அந்த பீப்புளையோ மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குருபலமும் இருக்கனால பெற்றோர்களுடைய நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண பிராப்தம் இருக்குது இந்த மாதம். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு கட்டாயம் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் மனசு பாதிப்புகள் வரதுக்கு உண்டானது இருக்குது. பொதுவாகவே நீங்கள் சேட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. சுக்கிரன் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கார், 3 குடையவர், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அவர் தான். அதனால் அதில் வந்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரவும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது கட்டாயம் நடக்கும். உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய சிறப்பான பலன்கள் இருக்குது. 3 குடையர் 9ல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஒரு இன்டர்ன்ஷிப் போங்க, அங்கே வேலை கிடச்சிரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நல்ல ஜாப் உங்களுக்கு தேடி வரப்போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. செவ்வாயும் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கார். அது பொதுவாகவே நீங்கள் எங்கே போனாலும் உங்களையே எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதம். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 9ல் இருந்தாலே அனைவராலும் ஈர்க்கப்படக்கூடிய நபர், அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக மாறிடுவாங்க. அதனால தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். அது போக ஆசை அபிலாசயங்களை குறிக்கக்கூடியது, லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் ரொம்ப வலுப்பெற்றிருக்கு. உங்களுக்கு 2 குடையவர் 11ல் ஆட்சி பெற்றிருக்காரு. நல்ல வருமானம், காசு பணம் மிகப்பெரிய லெவலில் வரப்போகுது. திடீர்னு லாட்சி புதையல் அடிக்கிறதுக்கு உண்டான யோகம் கூட உங்களுக்கு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல மிகப்பெரிய வளர்ச்சி தான். கட்சி தலைமையிடமே ஒரு நல்ல உங்களுடைய உழைப்புகளை பாராட்டி, உங்களோட சேவைகள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பாராட்டி ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியாக்கள் திடீர்னு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கனால கோவத்தை தவிர்த்துருங்க. தேவையில்லாமல் பேச்சுக்கள், அது நெகட்டிவான பப்ளிசிட்டியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது, அதனால் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக இருக்கணும்.
பாசிட்டிவாக பேசி கொண்டு வாங்க. கோவம் ஏற்படுத்துறதுக்குன்னே சில நபர்கள் வருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. பொதுவாக பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியதெல்லாம் இருக்குது. புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, ஆசை எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு தீராத ஒரு ஆசை இருக்குன்னா அதை நிறைவேறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கணவர் கூட வண்டியில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம். ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கணும். கணவரை கோவப்படுத்தாமல் இந்த மாதம் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் பேசி புரிஞ்சு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கிறதும் அனுசரித்து செல்வதும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. செவ்வாய் கேது சேர்ந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பல்லு சம்மந்தப்பட்டது, கால், எலும்பு, மஜ்ஜை, இரத்த நாளங்கள் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை தாண்டி வேறு எந்த நெகட்டிவுமே இந்த சிம்ம ராசிக்கு இல்லை. பொதுவாக சிம்ம ராசிக்கு நல்ல காசு பணம் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. கலைத்துறைக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் யோகமும் ஜாக்பாட்டும் இருக்குது. ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கும்போது மிகப்பெரிய லெவலில் யோகமாக உங்களுக்கு மாறும். மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகிறது, அவார்டு கிடைக்கிறது, பாராட்டுகள் கிடைக்கிறது, நல்ல இன்கம் வர்றது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க, பிரச்சனை ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் வந்து என்றைக்கு பிறக்குதுன்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க. இந்த ஆனி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் தான் கொடுக்க போகுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசியில் 2 கிரகங்கள் திக்பலம் ஆகுது. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா புதன். ஸோ புதன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறனால அது ஒரு திக்பலம். அதே மாதிரி குரு வந்து திக்பலம். சூரியன் உங்களுடைய ராசியில் வராரு. இது வந்து திக்பலம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல இதுதான். நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றமாக தான் கட்டாயம் வரும். சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய். உங்களுக்கு இந்த மாதம் வந்து என்னென்னா மாற்றம் வரும், அதே நேரத்தில் டென்ஷனும் வரும். ஆனால் காசு பணத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதீங்க. செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். முன்கோபத்தை இந்த மாதம் வந்து தவிருங்க. யாராவது ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா காது கொடுத்து என்னான்னு பொறுமையாக தயவுசெய்து கேளுங்க. எடுத்த எடுப்பிலையே அப்படின்னா அலட்சியம் தயவுசெய்து வேண்டாம். ஏன்னா நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது கட்டாயம் சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை கப்புன்னு பிடிச்சி அதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான். அந்த இடத்துலேருந்து நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உறுதியாக உண்டு. 3ஆம் அதிபதி தான் முயற்சி ஸ்தான அதிபதி. அந்த 3ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியனாக வந்து உங்களுடைய ராசியில் வராரு. அப்போது சூரியன் வரக்கூடிய அந்த மாதம் வந்து ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு உங்களுடைய ராசியில். அதாவது முன்பை விட நல்லா நீங்கள் வந்து யோசித்து நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி நல்ல முடிவு டக்கு டக்குன்னு எடுக்கிறது, கிளவராக செயல்படுறது, முன்பை விட வந்து பார்த்திங்கன்னா சாதுரியமாக செயல்படக்கூடியவங்களாம் பெரிய லெவலில் வந்துடுவீங்க. இந்த மாதம் புதன் வந்து உங்களோட ராசியில் இருக்கனால நிறைய சாமர்த்தியமாக செயல்பட்டு பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை மறைச்சிட்டு மிக பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் இந்த மாதம் எடுப்பீங்க. அதே மாதிரி சக்ஸஸும் அதில் பண்ணுவீங்க. பொதுவாக தப்பு செய்யாமல் இருந்து பழகிக்கங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா முன்கோபம், அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டிங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறும். அது மிகப்பெரிய தடையாக மாறும். அதனால் கோபப்படாதீங்க. சகோதரன், இளைய சகோதரன், இளைய சகோதரி அவங்களுடைய இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகாது. பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் அவர்கள்
உங்களுடைய சகோதரன் சகோதரியாக இருக்கிறாங்க. உடன்பிறப்பாக இருக்கனால கட்டாயம் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வார்த்தைகளை விடுறதும் வீண் வம்பு சண்டைகளை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. நிறைய புது புது விஷயங்களை செய்வீங்க. இந்த மாதம் வந்து தொழிலை மாற்றுறதுக்கு உண்டானது, இடம் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலை மாற்றலாமான்னா தொழிலையே ஒரு சிலருக்கு மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகளும் வருது. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது. 3ஆம் இடம் அதிபதி வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கனால தொழில் ரீதியாக வந்து சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சியான மாதம். நீங்கள் எடுக்கக்கூடிய பொதுவாகவே மிதுன ராசிக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு வந்து பாதகாதிபதி குருவாக வராரு. ஸோ அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு முடிவு எடுக்கும்போது கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. பொதுவாக புதன் ராசிக்காரங்க எல்லாமே புத்திசாலியாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதி புதனாக வரதுனால அவங்க பொதுவாக ஓரளவு நல்ல மற்றவங்களை காட்டிலும் நல்ல நாலேஜாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுக்கும்போது பாதகாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கனால சம்டைம் பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுங்க. என்ன பாதகம் என்ன சாதகம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து சிந்தித்து பொறுமையாக தெளிவாக முடிவெடுக்கணும். அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களைய உயர்வான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உதவுமே தவிர டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஆனால் இந்த மாதம் வந்து புதன் ஆட்சி பெற்றிருக்கனால நல்ல புத்திசாலித்தனத்தெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நல்ல திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவீங்க. புத்தி சாதுரியமாக, அதாவது சாணக்கியத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்குவீங்க. அதில் சக்ஸஸும் ஆவீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் தொட்டாலும் சரி அதில் சக்ஸஸ் தான். காரிய சித்தி அப்படிங்கிறது 100% இருக்குது. அதே மாதிரி முயற்சி நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கணும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காரிய சித்திக்காக கணபதி வழிபாடு பண்ணுங்கள். யமகண்ட நேரத்தில் புதன்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்கள் என்னென்னா ஒரு தீபம் போடுங்க. 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க. அது வந்து நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலுமே அது சித்தியாகிறதுக்கும் அது வெற்றியாகிறதுக்கும் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன், மிகப்பெரிய லெவலில் உங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். படிப்பில் வந்து நல்ல புத்திசாலித்தனம் வரும். புத்தி கூர்மை, நல்ல ஞாபக திறன், நல்ல மார்க் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். படிப்பில் நல்ல முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாகும். வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் படிப்புக்காக, அதே மாதிரி வந்து உயர்கல்விக்காக வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் மிதுன ராசிக்கு வருது. ஒரு ஸ்கூலில் இருந்து இன்னொரு, அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஸ்கூலோ அல்லது காலேஜோ வேறு பக்கம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் மிதுன ராசிக்கு இருக்குது. இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிறது, உயர்கல்வியெல்லாம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகிறது, நல்ல பர்சன்டேஜோட வெளியில் வர்றது, நீங்கள் நினச்ச இடத்துல வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வந்து கை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய நலம் விரும்பிகள்கிட்ட, அது பெண்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால், திருமணமானவங்களாக இருந்தால் கணவன்கிட்டையும் அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட, திருமணம் ஆகலை அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு முடியுங்க. ஏன்னா உங்களுக்கு குருவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. புதன் வந்து உங்களோட ராசி அதிபதிங்கிறதுனால 100% நன்மையைத்தான் செய்வார். ஆனால் குரு வந்து பாதகத்தையும் சம்டைம்ஸ் செஞ்சுருவார். ஏன்னா அவர் உங்களுக்கு 7 குடைவர் 10 குடைவர், பாதகாதிபதி அவர் தான். மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு உங்களோட வளர்ச்சியை பார்த்து யார் பரிபூரணமாக எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷம் அடைகிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய நலம் விரும்பிகள். அது மோஸ்ட்லி பேரண்ட்ஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள்
டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று இந்த பிரபஞ்சம் மூலிமா உங்களுக்கு நல்ல வழி கட்டாயம் காமிக்கும். நிறைய முன்னேறதுக்கு உண்டானது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. அது கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு நல்ல குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்கு பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் திருமண பிராப்தம் இந்த மாதம் வரும். ஒரு சிலருக்குலாம் திருமணம் கைகூடும். இந்த மாதம் திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு திருமணம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாதவங்கெல்லாம் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வரன் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுருங்க. ஒரு சிலருக்கு திருமணம் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா குரு 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு செவ்வாய் 11ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. கேது 3ல் இருக்குது. பதிவு திருமணம் ஆகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பொதுவாகவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், மிதுன ராசியில் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள், முக்கியமாக பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா வேறு வழியை யோசிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் இதை பார்த்துக்கணும். பொதுவாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதம், அலைச்சல்களும் இருக்குது. அதே மாதிரி ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். குருவோடைய ஆசி பரிபூரணமாக இருக்குது. உங்களுக்கு தெய்வத்தோட கடாட்சம் இருக்குது. பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. ஆன்மீகத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வளர்ச்சியும் கை மேலே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரசாங்கத் துறையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வேலைகள் ரெகக்னைஸ் ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் மற்றவங்களுக்கு போகிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு குறி அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம், முன்னேற்றம் இருக்குது. கட்சி தலைமை பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே பாராட்டுவாங்க. பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே மாதிரி மீடியாலெலாம் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னார் தான் இந்த மாவட்டம் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு ஃபேமஸ் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டானது. ஏன்னா புகழுக்கு சூரியன் தான் அதிபதி. அவர் உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கார். 3 குடையராக போகிறாரு. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். அதனால் என்னென்னா இந்த மாதம் உங்களுடைய பேர் புகழெலாம் பெருசாக வெளியில் பூம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிகப்பெரிய லெவலில் நீங்கள் மாறுறதுக்கு உண்டானது. உங்களை யாருன்னே இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்தால் கூட இந்த மாதம் நீங்கள் யார் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அரசியல்வாதிகளை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி முன்கோவப்பட்டு ப்ரெஸ்ஸு மீடியாலாம் பேசக்கூடாது. பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். செவ்வாயும் கேதும் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு. அப்போ என்னென்னா பேட்டி கொடுக்கும்போது கவனமாக உங்களோட வார்த்தைகளை வச்சு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக தான் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்குங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டானது. புதுசாக தொழில் தொடங்கினா நல்ல லாபம் பார்க்குறது. சுக்கிரன் 11ல் இருக்கிறனால நீங்கள் நினச்ச ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா சுக்கிரனுக்கு அதிதேவதையான மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபமும் தாமரை பூவும் சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவலில் யோகம் தரக்கூடிய மாதம் தான் இந்த ஆணி மாதம். ஸோ அதனால் உங்களுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தம் கிடைக்கிறது. திருமண பிராப்தம் மட்டும் இல்லை, திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் நல்லது நடக்கும். பொதுவாகவே 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்குது. முன்கோவத்தை தவிர்த்துடுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினையில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் தேடி சேர்க்கும். வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் இருக்கணும். ஒருத்தர்கிட்ட தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுறதை தவிர்த்துருங்க.
முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 1 மாதத்துக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து ரெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத வெளி ஆள் அல்லது அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க தெரியாதவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க மூலிமா ஏதாவது த்ரெட்னிங் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கனால கட்டாயம் அதில் கவனமாக இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பிளாக்மெயிலுக்கு ஆளாகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளுக்கும் இப்போல்லாம் பிளாக்மெயில்ஸ் வருது. அதனால் எல்லாருமே கவனமாக இருக்கணும். உடனடியாக பேரண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது போலீஸ்கிட்டேயோ காவல்துறைக்கிட்டேயோ போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு காண்றதுக்கு பாருங்கள். பயப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேறு பக்கம் கொண்டு போய் முடியும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்தது. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து அவங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா கோபம் வர்றது இயல்பு தான். அதுக்காக மெசேஜ் பண்ணாதீங்க. அதுக்கான சட்ட ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ தான் நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர நீங்களாக தேவையில்லாமல் கேவலமாக பேசி அனுப்புறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகப்படும். அந்த ரெக்கார்ட்னால உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சி விட்ட வாய்ஸ் மெசேஜ் மூலிமாவே பனிஷ்மெண்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்பு வரும். உங்கள் மேலேயே கேஸ் போட்டுருவாங்க. இதெல்லாம் செவ்வாய்க்கு இது 3ஆம் இடத்துல இருக்கனால நடக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்களுடைய கோவத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுகிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு காசு பணம் வர்றது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறது, காரிய சித்தி ஆகிறது, வருமானம் வர்றது, இதெல்லாமே நடக்கும். ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.